இரவு மணி 12. அன்றைய போலவே மனதும் இருண்டு கிடந்தது. படுக்கை விட்டு எழுந்து தாழ்பாலை தள்ளி கதவை திறந்தாள் தீபா. ஜில்லென்று காற்று வாசனையுடன் உடம்பை தழுவி அறைக்குள் போனது. கூடத்தில் மங்கலான வெளிச்சத்தில் மாமனார் மாமியார் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருப்பது ஜன்னல் வழியே தெரிந்தது. திண்ணைக்கு வந்தாள். கிராமம் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்க வானத்து நிலாவை கடக்க 2 மேகங்கள் போட்டி போட்டு கொண்டிருந்தன. திருமணமான இந்த 6 மாதத்தில் இரவு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து ஆஜராகிவிடும் கணவர் இன்று 12 மணி ஆகியும் வரவில்லை. காலையில் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக அவன் அழைத்த போது கூட வர மறுத்தது மனதுக்குள் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனாலும் அம்மா சொன்னதில் ஒன்றும் தவறில்லையே. ஆம்பளைங்களை அவங்க போக்குக்கு அப்படியே விட்டுவிடக் கூடாது. பொம்பளைங்களான நாம தான் அப்படி இப்படி இறுக்கி பிடிச்சு நம்ம வழிக்கு கொண்டு வரணும். உங்க அப்பா அப்படிதான். அண்ணன் தம்பி அக்கா தங்கைன்னு சம்பாதிக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு ஏமாந்து போனாரு. நான் நல்ல வேலை முழிச்சுக்கிட்டேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றதுதான் உங்க அப்பா கேட்பார். நாம திறமையா இருந்தாதான் குடும்பம் உருப்பிடும். அம்மா சொன்ன வார்த்தையில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்பது இப்போதுதான் புரிந்தது. வீட்டுக்கு ஒரே செல்ல பிள்ளை. கூட பிறந்த 2 சகோதரிக்கும் திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறான். பக்கத்தூரில் உள்ள கிராம கூட்டுறவு சொசைட்டியில் கிளர்க்காக வேலை செய்கிறான். 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்கிறது. இப்படி முருகவேலின் அருமை பெருமைகளை சொல்லிதான் திருமணம் செய்து கொடுத்தார்கள். இங்கு வந்த பிறகுதான் அவன் கடனாளியாக இருப்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது. அங்காடியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அழைப்பு கொடுத்து ஊர் உறவு சாதி சனம் என்று கண்ணு மண்ணு தெரியாம காசை செலவு பண்ணி தங்கைகளுக்கு திருமணத்தை ஓஹோன்னு செய்திருக்கிறார். அந்த கடன் நெருக்க தீபாவின் நகைகளை வாங்கி அடகு வைத்தான். 4 மாதமாகியும் இன்னும் திருப்பி தரவில்லை. இன்று காலை உறவினர் ஒருவரின் திருமணத்திற்காக வெளியூர் செல்ல வேண்டும். இவர்களை போய் வருமாறு மாமனார் கூறினார். நகை இல்லாமல் வர முடியாது என்று கூறிவிட்டாள் தீபா. மாமியார் இரவல் நகை கொண்டு வந்து கொடுத்ததையும் திருப்பி தூக்கி எறிந்து விட்டாள். முருகவேல் கோபமாக போனான். கோபம் வந்தால்தான் நகையை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற அக்கறை வரும் என்று நினைத்து கொண்டாள் தீபா. இப்பவே இறுக்கி பிடித்தால்தான் கெட்டிக்காரியாக இருக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இருந்தாள். இரவு மணி 12 ஆகியும் கணவன் வராததால் மனதில் துக்கம் துரத்தி அடிக்கப்பட்டு சிந்தனைகள் சிதறி போய் கிடந்தன. மறுபடியும் அறைக்குள் போய் படுத்தாள். சிறிது நேரத்தில் சைக்கிள் ஸ்டாண்ட் போடும் சத்தமும், கேட்டை திறந்து திண்ணைக்கு வந்து மின்விளக்கு போடுவதும், அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்து மின்விளக்கை போடுவதும் தெரிந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு பாசாங்கு செய்து படுத்திருந்தாள் தீபா. தீபா தீபா எழுப்பினான் முருகவேல். கண்களை மனதை இறுக்கி மூடிக்கொண்டு கிடந்தாள். தீபா 4 முறை எழுப்பி பார்த்துவிட்டும் மல்லிகை பூவை ஜன்னல் ஓரம் வைத்துவிட்டு சட்டையை கழட்டி ஸ்டாண்டில் மாட்டினான். அவன் அம்மாவை எழுப்பி சாப்பாடு போட வைத்தும் எடையூர் விஜயன் கடை வாசலில் பஸ் பஞ்சராகி போனதால் வாடகை சைக்கிளை எடுத்துக்கொண்டு 8 மைல் இருட்டில் வந்ததையும் அம்மாவிடம் சொல்லிக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை கேட்டுக் கொண்டிருந்தாள் தீபா. முருகவேல் அரை கதவை சாத்தியவாறு கட்டலில் வந்து உட்கார்ந்தான். தீபா தீபா முதல்ல கீழே இறங்குங்க. வார்த்தைகளில் உள்ள சூட்டில் துவண்டு போனான் முருகவேல். சொல்றல கீழே இறங்குங்க. கோபம் இன்னும் தீரலையா? நகையை திருப்பி கொடுக்க வக்கில்ல, படுக்கைக்கு மட்டும் ஆம்பிளை. ஏன் கத்துற? மெதுவா பேசு என்று அவன் எழுந்தான். ஏன் உங்க மான மரியாதையெல்லாம் போயிடும்னு பயப்படுறீங்களா? அப்படி ரோசம் வந்தா நகையை திருப்பி கொடுக்க வேண்டியதானே? அவன் பேசாமல் வந்தான். அவன் வாழ்க்கையில் மான அவமானங்களை பார்த்ததில்லை. இப்போதுதான் தன் மானம் விழித்து கொண்டு கேள்வி கேட்க தொடங்கின. அம்மா எதிர்த்து பேசுவது அப்பாவுக்கு பிடிக்காது. அம்மாவை இழுத்து போட்டு அடிப்பார். அடிப்பதும் அணைப்பதும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பழகி போய்விட்டது. ஆனால் இவன் மனதை ரொம்பவும் உறுத்தியது. அப்பா போல் நாம் முட்டாள்தனமாக நடந்து கொள்ளவும் கூடாது. மனைவியை பூ போல் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தான். அந்த பூ மனதில் புழுதியை வாரி போட்டுவிட்டாள் தீபா. ஆண் ஆதிக்க உணர்வு எழும்பியது. மனம், மானம், மரியாதை, கௌரவம், பணியை எதிர்பார்த்தது. மரியாதை கிடைக்காத போது எவனும் இப்படிதான் பலவீனமாகிறான் என்பதை உணர்ந்தான். அப்பா போல நாமும் அதே பாதையை தொடரதான் வேண்டுமா? வேண்டாம். நகைக்கு மட்டுமில்ல, வாழ்க்கைக்கும் நம் கடன் பட்டு விட்டோம். சுவர் ஓரமாக கிடந்த கயிற்றுக்கட்டிலை இழுத்து போட்டு படுத்தான். ஜில்லென்ற காற்று கூட அவனது நெஞ்சின் படபடப்பை குறைக்கவில்லை. தம்பி, திடீரென்று அம்மா வந்து நின்றாள். என்னம்மா, உங்களுக்குள்ள என்னப்பா பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா, நீங்க போய் படுங்க. நீ ஏன் பனியில கிடக்குற? சளி பிடிச்சுக்கும். உள்ளவா, வந்து படு. நான் படுத்துக்கிறேன். நீங்க போய் படுங்கம்மா.
நீ நிலத்தை வித்தாவது அந்த பொண்ணு கடனை அடைச்சிருப்பா. என்னம்மா நீங்க, அவள் ஒரு புரியாத பொண்ணு. அவளை புரிய வைக்கிறத விட்டுட்டு, இல்லப்பா உன் சந்தோஷத்துக்காக நிம்மதிக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சோம். இப்ப நீங்க இப்படி தனியா படுக்கவா கஷ்டப்பட்டோம்? அம்மாவின் கண்களில் வெளிவந்த கண்ணீர் முருகவேலின் நெஞ்சத்தில் விழுந்தது. குளிர்ந்து போனது. சரிம்மா, காலையில பேசிக்கலாம், நீங்க போய் படுங்க. அத்தை, எங்களுக்குள்ள 1000 இருக்கும், நீங்கள் ஏன் இதுல தலையிடுறீங்க? சண்டை கோழியாக தீபா வந்தாள். கொதித்து போனான் முருகவேல். ஏண்டி எங்க அம்மாவை எதிர்த்து பேசுற? உன்னை கத்திக்கொண்டே எழுந்து கையை ஓங்கியவன் அப்படியே நின்றான். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. இதோ பார், உனக்கு நகைதானே வேண்டும். நாளைக்கு காலையில எங்கேயாவது என் தலைய அடகு வச்சு உனக்கு நகையை மீட்டு தரேன். இந்த ராத்திரி நேரத்துல ஊரை கூட்டாமல் போய் படு. கையெடுத்து கும்பிட்டான் முருகவேல். கூடத்தில் படுத்திருந்த அப்பா திடுக்கிட்டு எழுந்து வெளியே வந்தார். தூக்கம் வராமல் திண்ணையில் புரண்டு கொண்டிருந்த அக்கம் பக்கத்து கிழடுகளும் வந்தன. என்ன முருகா, என்ன நடந்துச்சு? ஒண்ணுமில்ல தாத்தா, எங்க புருஷன் கொண்டாட்டிக்குள்ள சின்ன பிரச்சனை. உங்க அப்பனுக்கு உள்ள புத்தி உனக்கும் வந்துருச்சாக்கும். போய் படுப்பா, அதட்டினார் பெரியவர். பலரின் தூக்கத்தை கெடுத்து பாவியாக நின்று கொண்டு அதற்கு மேல் அங்கு பிரச்சனை பெரிதாக விரும்பாமல் எழுந்து அறைக்குள் போய் வெறும் தரையில் படுத்தான் முருகவேல். தீபாவும் வந்து அறை கதவை சாத்தினாள். தன் மானம் வீடு தாண்டி வெளியே போய்விட்டது. நாளை தெரு ஊர் முழுவதும் கிசுகிசுக்கப்பட்டு பெரிதாகி போய்விடும் என்ற கவலையில் உறைந்து போனான் முருகவேல். எனக்கு வேணும். தலையில் அடித்து கொண்டான். மானம் போச்சு. நாளை பொழுது விடிஞ்சா வெளியே தலை காட்ட முடியாது. எதையாவது தின்னுட்டு சாக வேண்டியதான். வேதனையுடன் அவன் புலம்பினான். அப்படியெல்லாம் பேசாதீங்க. தீபா அவன் வாயை பொத்தினாள். தெரியாம நடந்துகிட்ட, மன்னிச்சுக்கிடுங்க. இனி இப்படி நடந்துக்க மாட்டேன் சொல்லிக்கொண்டே அவன் கைகளை இழுத்து தன் கன்னத்தில் அரைந்து கொண்டாள். அவன் உருகி போனான். நான் செஞ்சதும் தப்புதானே? ஐயோ, இனிமே நான் நகையை கேட்கவே மாட்டேன். உங்களை விட நகையா பெருசு? உங்களுக்கு ஒண்ணுன்னா அந்த நகையை வச்சுட்டு நான் என்னத பண்ணுவேன்? நீ என்ன சொல்ற? எங்க ஊர்ல இப்படிதான் ஒரு பொண்ணு நகைக்காக புருஷனை கஷ்டப்படுத்தினாள். அவமானம் தாங்காமல் அவன் பூச்சு மருந்து குடிச்சிட்டு செத்து போயிட்டான். இப்ப அவள் கொலைக்காரின்னு ஒரு வார்த்தையாலே அவளை கொல்லுது. அந்த பட்டம் எனக்கு வேண்டாம் சாமி. தீபா, அடுத்த மாசம் அறுவடையானதும் உன் நகைகளை திருப்பி தந்துருவேண்டா. நீ ஒன்னும் பயப்படாத. நானும் கடன் வாங்கி புத்தி கத்துக்கிட்டேன். இனிமே கடன் வாங்கினாலும் கொடுத்தாலும் அன்பை முறிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சொல்லிக்கொண்டே அவளை இழுத்து தழுவி கொண்டான் முருகவேல். திண்ணையில் தூக்கம் போன பெரியவர்கள் பழைய காலத்து கதைகளை பேசிக்கொண்டு இரவை தள்ளி கொண்டிருந்தனர். இந்த கதையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.